ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒன்று என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம குறைவாய் இருக்கிறோமேன்னு சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்காக எப்பவுமே போராடவே கூடாது. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் எதுவுமே போராடாதீங்க, அது நடக்காது. அது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. இந்த சவுல் ராஜா பாருங்க, இவனுடைய தோல்வி எங்கே ஆரம்பிச்சு தெரியுமா? இங்கே போய் ஒரு சின்ன பையனை ஒப்பிட்டு என்னை போய் நீங்கள் இப்படி குறைவாக பேசுனீங்களே, என்னை குறைவாக அது ரொம்ப காயமாக மாறிடுச்சு. இது இந்த வாலிப தம்பி தங்கச்சிக்குள்ளே இதெல்லாம் வரவே கூடாது, இந்த எண்ணமே வரக்கூடாது. அப்படிதான் சில இடங்களில் ஆண்டவர் நம்மளை தாழ்த்துவார், சில இடத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாக இருக்கிறதற்கு கற்றுக்கொள்ளணும். வாழ்ந்திருக்கும் உங்களுக்கு தெரியணும், தாழ்ந்திருக்கும் உங்களுக்கு தெரியணும். ஆனால் தாழ்வு வரும்போது மனசை தளர விட வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படியே எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நின்று ரெண்டாவது இந்த ஜெபக்குரு ரெண்டாவது காரியத்தை ஆண்டவர் நம்மோட பேசினார். நான் ரொம்ப தாழ்ந்திருக்கிற அந்த சூழ்நிலையை நான் நினைக்கும் போது, நான் மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப குறைவாக இருக்கிறனோ அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது, நான் என்னுடைய இருதயத்தில் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை, அவர்கள் செய்ய முடியாத எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் என்னை கொண்டு கிருபையாய் கர்த்தர் செய்ய வைக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி யாரும் இருக்க முடியாது, என்ன மாதிரி அவங்க இருக்க முடியாது. பாருங்கள், இவ்வளோ சோதனையின் மத்தியிலையும் நம்மளால தான் ஆண்டவரை ஆராதிக்க முடியுது, நமக்கு கர்த்தரை தொழுது கொள்ள முடியுது. ஆனால் நிறைய வசதி உள்ளவங்களால அப்படி தொழுது கொள்ள முடியல. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு கண்ணுலேருந்து கண்ணீர் வருது, ஆனால் நிறைய பேருக்கு கண்ணீர் வரல. காரணம் என்னென்னா, இந்த நிலைமை கர்த்தரை நான் ஆராதிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்போது நான் குறைந்தவனோ அல்ல, நான் அப்படி இன்ஃபீரியராக நான் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் குறைந்து போனவன் மற்றவங்களுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதில்லை. நான் தாங்கக்கூடிய நிறைய காரியத்தை அவர்களால் தாங்க முடியாது. என்னை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறார். ஐ ஆம் ஸ்பெஷல். சொல்லுங்கள், நான் விசேஷமானவன். எல்லாரும் சொல்லுங்கள், நான் விசேஷமானவன். எல்லோரும் நல்லா சொல்லுங்கள், நான் விசேஷமானவன், நான் ஸ்பெஷல். என்ன கர்த்தர் அப்படி தான் நடத்தி இருக்கிறாரு. ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் கர்த்தர் வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இந்த எண்ணம் என்னை விட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் யார் என்ன மனசை உடைச்சு, நீ என்னை விட ரொம்ப குறைஞ்சவன், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு என்னை மட்டம் தட்டி அப்படியே உட்கார வைக்கணும்னு நினைக்கும் போது என் இருதயம் சொல்லணும், இல்லை, எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற சில காரியத்தை இவங்களால் பண்ண முடியாது, இவங்களால் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் என்னுடைய இருதயம் என்ன ஸ்தோத்தரிக்கணும்னா, ஆண்டவரே, இந்த நிலைமையில் என்ன நீ வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இந்த நிலைமை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. மூன்றாவது எனக்கு ஒரு நல்ல ஜெப குறிப்பு. ஆமேன். எத்தனையோ பேர் ஆண்டவரே, நீ எனக்கு என்னென்னமோ செஞ்சப்பா, நீ தண்ணி கொடுக்கலப்பா, ஆனால் நீ செய்யாத ஒன்றை இந்த பிள்ளை எனக்காக செய்திருக்கிறது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவங்க செஞ்சது பெருசுன்னு அவங்க சொல்லிக்கலாம், அவங்க பெருசுன்னு உங்களுக்கு முன்னாடி காமிச்சுக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை, அது உலகத்தினுடைய பார்வைக்கு, ஆனால் பரலோகத்தினுடைய பார்வைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அவங்கள விட நீ பெருசா செஞ்ச மகளே, அவங்கள விட நீ பெருசா செஞ்சிருக்கிற மகனே, பரலோகத்தில் ஒரு பெரிய கணக்கு இருக்கு பிரதர், பரலோகத்தில் ஒரு பெரிய கணக்கு இருக்கு சிஸ்டர். ஆனா நான் சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய கணக்கு எங்க பெருகி இருக்குன்னா, பரலோகத்தில் உங்களுடைய கணக்கு பெருகி இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் பரலோகத்தில் உங்களுடைய கணக்கை நிறைய வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல போகிறார், உங்களை நீங்க இருக்கும்போதே சொல்ல போறாரு, சீசர்களை பார்த்து சொல்ல போறாரு, நீ ஒன்றும் பண்ணல, ஆனால் இவன் எனக்கு நிறைய செய்தான் என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கிற அந்த நாள், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? என்ன ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, உங்களை விட நான் ரொம்ப பெருசாக செஞ்சுட்டேன் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி சுற்றி தெரியுறாங்கல்ல, இல்லைன்னா உங்களை வருத்தப்படுத்துகிறாங்கல்ல, சிலர் வேணும்னே அப்படி பண்ணுவாங்க, வேணும்னே அந்த மாதிரி மனசை உடைப்பாங்க. அவங்க என்னமோ ரொம்ப நல்லா இருக்கிறது மாதிரியும், நம்ம என்னமோ ரொம்ப பிச்சை எடுக்கிறது மாதிரியும் அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுவாங்க.
அப்போ சிலர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்க மாட்டாங்களா, எனக்கு ஒரு நல்ல அம்மா இருக்க மாட்டாங்களா. அவங்க ஒரு லைனில் அவங்க சாதிக்கட்டும், அவங்க ஒரு லைனில் வெற்றி பெறட்டும். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்களேன், அவங்க நெருங்க முடியாத ஒரு ஸ்தானத்தில், அவங்க நெருங்க முடியாத ஒரு ஃபீல்டில் உன்னை கர்த்தர் நிறுத்துவார் தேவனுடைய பிள்ளைகள். இது தீர்க்க தரிசனம், இது தீர்க்க தரிசனம். இது சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்பவே பண்ணிட்டாரு, இப்பவே பண்ணிட்டாரு. நீங்க இன்னொரு பக்கத்துல பார்த்துக்கோன்னா அந்த சோனுக்குள்ள அவங்க வர முடியாது, அந்த இடத்துக்குள்ள அவங்க பக்கத்துல கூட வர முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து உங்களை அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது, பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. நான் இன்னைக்கு இது பிரசங்கமா இல்லை, என்னுடைய ஆதங்கமும் ஜெபமாய் நான் பண்றேன். ஆண்டவர் சீக்கிரமா இங்க இருக்கிற நிறைய வாலிபர்களையும் வாலிப தங்கச்சிங்களையும் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல கர்த்தர் கொண்டு வர போறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புது ப்ராஜெக்டை கர்த்தரும் கையில தருவாராக, ஒரு புது பாதையை கர்த்தரும் கையில தருவாராக. ஹல்லேலூயா. அவங்க முன்னாடி அவங்க இதுல உன்னால பண்ண முடியாது, நீ செய்யாத, நீ போயிரு அப்படின்னு தள்ளி விட்ட இன்னொரு பக்கத்துல கர்த்தர் உங்களை நிறுத்துகிறதுக்கு வல்லவரா இருக்கிறது. ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணுவோமா, கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான். நான் தான் ரொம்ப குறைவா ஃபீல் பண்ணிட்டு வந்துருக்கேன் ஆண்டவரே.